Hello guys, welcome to EduLine Academy channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 10th standard matrix தான் பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் subscribe பண்ணாதவங்க ப்ளீஸ் EduLine Academy சேனலை subscribe பண்ணுங்க. கூடவே பக்கத்துல உள்ள bell icon-ஐ click பண்ணுங்க. வாங்க exercise 3.8 ல first sum if a is equal to 19348 minus 3 b is equal to 573310 then verify that a plus b is equal to b plus a. இது என்னன்னா commutative property. இப்போ நம்ம என்ன பண்ணணும், a plus b கண்டுபிடிக்கணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோல, அந்த மாதிரி நம்ம இப்போ ஆட் பண்ணணும். 19348 minus 3 symbol is very important plus 573310. இப்போ வந்து ஆட் பண்ணணும். 1 5 எத்தனை 6 9 7 16 3 3 6 4 7 4 3 7 8 1 9 minus 3 0. அப்போ minus 3 நமக்கு வேறு நம்பர் இருந்தால் சால்வ் பண்ணணும். இது a plus b equation 1. இப்போ b plus a is equal to இது இப்போ b எழுதணும் 5 7 3 3 1 0 1 matrix 1 9 3 4 8 minus 3 1 matrix. இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? 5 1 6 9 7 16 3 3 6 4 3 7 9 minus 3. நம்மளுக்கு என்ன ஒரே ஆன்சர் தான் வருது. இப்போ ஈக்குவேஷன் from equation 1 and 2 LHS is equal to RHS, hence verified. Second sum பார்க்கலாம். A plus minus of A is equal to minus A plus A is equal to 0. இதை வந்து இப்போ நம்ம அதே மாதிரியே வெரிஃபை பண்ணணும். கொஷின் வந்து ஒரே கொஷின் தான். இப்போ வந்து A ஃபஸ்ட்டு மைனஸ் A கண்டுபிடிச்சிக்குவோம். மைனஸ் A என்னது? A plus minus A is equal to 1 3 8 9 4 minus 3. நெக்ஸ்ட் ப்ளஸ் இருக்கிறதால ப்ளஸ். இப்போ மைனஸ் எல்லாத்துக்குமே மைனஸ் போடுறோம். ப்ளஸுக்கு இருக்கிறதுலாம் ப்ளஸ் மைனஸாக இருக்கணும், மைனஸுக்கு இருக்கிறதுலாம் ப்ளஸ்ஸாக இருக்கணும். அப்போ இங்கே வந்து minus 8 இந்த minus 3 இருக்குது. அப்போ இதை வந்து வெறும் 3-ஆக மாற்றணும்னு வச்சுக்கோங்க. +1 minus 1 0 9 +9 minus 9 0 +3 minus 3 0 +4 minus 4 0 8 0. அப்போ -3 -0. ஈக்குவேஷன் 1 இதுக்கு வந்து 0 வந்திருக்குது. 1 ப்ரூஃப் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் minus a plus a is equal to 0. இது இப்போ இது உள்ளதுக்குலாம் இங்கே எழுதணும். -1 3 8 -9 -4 3. இப்போ இங்கே இது எழுதணும் +1 9 3 4 8 -3. இப்போ நம்மளுக்கு வந்து ஆப்போசிட் சிம்பிளாக இருக்கும்போது என்ன வரும்? 0 0 0 0 0. இப்போ ஈக்குவேஷன் 1 2 வந்து சாட்டிஸ்ஃபைடு, ஹென்ஸ் வெரிஃபைடு. இந்த சம் வந்து ஹென்ஸ் வெரிஃபைடு. செகண்ட் சம் if a is equal to 4 3 1 2 3 minus 8 1 0 minus 4 b is equal to 3 4 1 9 2 7 minus 7 1 minus 1. C is equal to 8 3 4 1 minus 2 3 2 4 1. Then verify that a plus b plus c is equal to a plus b plus c. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு b plus c எடுத்துக்கிறோம். b plus c என்னது? இது 2 3 4 1 9 2 minus 7 1 minus 1 plus c 8 3 4 1 minus 2 3 2 4 1. இப்போ இது b plus c வந்து சால்வ் பண்ணிக்கணும். இப்போ a plus b plus c. அப்போ a போடணும் 4 3 1 இது வந்து என்னன்னா ஈக்குவேஷன் 1. இப்போ நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்க்கலாம். a plus b அதில் எடுத்துக்கிறோம். அது வந்து ஸ்டார்டிங்கில் எதனால் நம்ம வந்து எடுத்துக்கலாம். -8 1 9 0 -4
தனித்தனியாக நீங்கள் எழுதிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மார்க் இல்லைன்னா குறைக்க வாய்ப்பு இருக்குது. இதை சால்வ் பண்ணலாம். நீங்கள் வந்து இதை சால்வ் பண்ணி பார்த்துக்குங்க. நான் டக்கு டக்குன்னு போட்டுருவேன். ஏதாவது டவுட்டாக இருந்தால் உங்களுக்கு சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் நெக்ஸ்ட் வந்து அதுலேயே செகண்ட் ஈக்குவேஷனுக்குள்ள நம்ம சால்வ் பண்ணலாம். அப்போ நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்துருக்குது. இப்போ செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் இப்போ செகண்ட் ஈக்குவேஷனும் பார்க்கலாம். பார்த்தோன்னே நம்ம சேமாக இருக்குது. அப்போ நம்மளுக்கு என்ன பண்ண ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 hence verified. ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. ஓகேயா? தேர்ட் சம் பார்க்கலாம். கோ தேர்ட் சம் பார்க்கலாம். இப்போ சால்வ் பண்ணும் ரெண்டையும். சால்வ் 1 and 2 x plus y இது அப்படியே எழுதிக்கலாம். 0 3 5 இது வந்து ஒரு ஈக்குவேஷன். x minus y is equal to 3 0 0. இது என்ன பண்ணணும்? இப்போ நம்மளுக்கு எது சேமாக இருக்குது. இப்போ நெகட்டிவ் சிம்பிள் இருக்குல்ல, நம்மளுக்கு 9th படிச்சிருப்போம். அது வந்து இப்போ ப்ளஸ் மைனஸ் ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும்? 2x is equal to 7 7 3 10 0 0 0. அப்போ 3 இங்கே 9. இப்போ என்ன பண்ணணும்? இப்போ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ இது போகும்போது என்ன ஆகும்? 1/2 மாறும். 3 0 9 10ல் போச்சுன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5. அப்போ இங்கே 2/3 0 9/2. இப்போ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கணும். எக்ஸை வந்து ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ 5 2/3 0 9/2 மைனஸ் y is equal to 3 0 0 4. இப்போ இதை வந்து இப்போ நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் இருக்குது. நம்மளுக்கு ஒய் மட்டும் தான் வேணும். அப்போ இது எங்கே கொண்டு வந்து இது எங்கிட்டு கொண்டு வருவோம்? 0 9/2 minus 3 0 0 4 is equal to y. அப்போ y is equal to 2 0 2 0 என்ன வருது? இது வந்து நம்ம ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கலாம். 3/2 1/2. இது வந்து நம்மளுக்கு வந்து எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணால் கிடைச்சிடும். இப்போ எக்ஸோட வேல்யூ இதுவும் ஒய்யோட வேல்யூ இதுவும் கிடைச்சிருச்சு. ஃபோர்த் சம் பார்க்கலாம். இஃப் a is equal to 0 4 9 8 3 7 b is equal to 7 8 9 1 4 9 find the value of p minus 5a. இப்போ நம்ம p போட்டுக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? 5 வந்து இதோட மல்டிபிள் பண்ணிடலாம். அப்போ பிக்கு பதில் என்ன பண்ணுவோம்? 7 8 9 1 4 9 மைனஸ் 5 0 4 9 8 3 7. இப்போ இதை சால்வ் பண்ணோன்னு என்ன வரும்? 7 8 9 1 4 9. இது ஒரு தனியான மேட்ரிக்ஸ். மைனஸ் 0வோட எது மல்டிபிள் பண்ணாலும் அப்போ 0 5 4 20 9 5 45 8 3 8 5 40 5 3 15 7 5 35. இப்போ இதை சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணோன்னா 7 கிடைக்கும். 8 மைனஸ் இங்கே பிக்கஸ் சிம்பிள் மைனஸ் இருக்கிறனால மைனஸ் 12 மைனஸ் 36 மைனஸ் 39 மைனஸ் 11 மைனஸ் 26. ஃபஸ்ட் முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் முடிஞ்சிச்சு. செகண்ட் ஈக்குவேஷன் பார்க்கலாம். செகண்ட் ஈக்குவேஷன் 3a minus 9b. இப்போ என்ன பண்ணால் 3aக்கு a வேல்யூ என்னது? 0 4 9 8 3 7 மைனஸ் 9. bயோட வேல்யூ 7 8 9 1 4 9. இதை சால்வ் பண்ணும். 0 9 4 12 27 24 9 21 மைனஸ் சிம்பிளுக்கு முக்கியமானது 63 72 81 9 36 81. இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா என்ன வரும்? மைனஸ் 63 மைனஸ் 60 மைனஸ் 54 15 மைனஸ் 27 மைனஸ் 60.
நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். Find the value of x, y, z. X minus 3, 3x minus z, x plus y plus 7, x plus y plus z, 1, 0, 1, 6. இப்போ இதை வந்து ஈக்குவேட் பண்ணணும். ஈக்குவல் இருக்கணும். x minus 3 is equal to 1. அப்போ x is equal to 4. x ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம எதுக்குள்ளே எது சப்ஸ்டியூட் பண்ணலாம்? x plus y plus 7 is equal to 1. அப்போ அது x ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுமா? 4 plus y plus 7 is equal to 1. இது 11. 11 plus y is equal to 1. இப்போ இது 11 அங்கிட்டு போகும்போது என்ன வரும்? -10 மாறும். நெக்ஸ்ட் இப்போ z ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் y ரெண்டுமே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எக்ஸும் y இன் ஈக்குவேஷன் 4. இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ எக்ஸு y என்னது? எக்ஸு 4 -10 ப்ளஸ் z is equal to 6. இப்போ என்ன பண்ணுவீங்க? -6 ப்ளஸ் z is equal to 6. z is equal to இந்த 6 அங்கே போச்சுன்னா 12. x is equal to 4, y is equal to -10, z is equal to 12. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.